மறைக்கப்பட்ட கண்கள், முகவாட்டமுள்ள தோற்றம், மந்தமான உள்ளம், உம்மை அறிந்து உணர முடியவில்லையே. மறைக்கப்பட்ட கண்கள், முகவாட்டமுள்ள தோற்றம், மந்தமான உள்ளம், உம்மை அறிந்து உணர முடியவில்லையே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலி என்பது நாம் கடவுளை சந்திக்கும் இடம் மட்டுமல்ல, அந்த சந்திப்புக்கு பிறகு உலகிற்கு அனுப்பப்படும் ஒரு புனித அனுபவம். திருப்பலி என்பது ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சி மட்டுமல்ல, அது உயிருள்ள ஆண்டவரோடு நிகழும் உண்மையான சந்திப்பு. ஆனால் இந்த சந்திப்பு நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமெனில் நாம் ஒரு அடிப்படை மாற்றத்தை அனுபவிக்க வேண்டும். இயேசுவை பற்றி பேசும் வாழ்க்கையிலிருந்து இயேசுவோடு பேசும் வாழ்க்கைக்குள் நாம் நுழைய வேண்டும். இன்று நம்முடைய பல ஆன்மீக சோர்வுகளின் காரணம், நாம் இறைவனை பற்றி அதிகமாக பேசுகின்றோம், அவரை பற்றி அறிந்திருக்கின்றோம், விவாதிக்கிறோம், சமூக ஊடகங்களிலே பகிர்கின்றோம். ஆனால் அவரோடு நேரடியாக உரையாடும் உறவு குறைந்து விட்டது. இதன் விளைவாக நம்முடைய விசுவாசம் அறிவாக மாறுகிறது, ஆனால் வாழ்க்கையாக மாறவில்லை. தகவலாக மாறுகிறது, ஆனால் மாற்றமாக மாறவில்லை. எம்மாவூஸ் சீடர்களின் அனுபவம் இதையே வெளிப்படுத்துகின்றது. அவர்கள் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள், ஆனால் இயேசுவே அவர்களோடு நடந்து கொண்டிருந்ததை அவர்கள் உணரவில்லை. ஏனெனில் அவர்கள் உறவுக்குள் அல்ல, தகவலுக்குள் இருந்தார்கள், உரையாடலில் அல்ல, விவாதத்தில் இருந்தார்கள். இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் விவிலிய வரலாற்றை நம் கண்முன் கொண்டு வர வேண்டும். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான உறவு ஆரம்பத்தில் உரையாடலாக இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இறைவனின் குரலை கேட்டு அவரோடு நடந்து கொண்டார்கள். அது ஒரு உயிருள்ள நெருக்கமான உறவு. ஆனால் பாவம் அந்த உரையாடலை உடைத்தது. அதன் பின் மனிதன் இறைவனை பற்றி பேச ஆரம்பித்தான், ஆனால் அவரோடு பேசும் உறவை இழந்தான். அதனால் தான் முழு திருவிவிலியமும் மனிதன் மீண்டும் அந்த இழந்த உரையாடலை தேடும் வரலாறாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் இறைவனோடு நேரடியாக பேசினார், அதனால் அவர் விசுவாசத்தின் தந்தையானார். மோசே எரியும் புதரில் இறைவனோடு பேசினார், அதனால் அவர் இஸ்ராயேலை விடுவித்தார். சாமுவேல் சிறுவனாக இருந்தபோது ஆண்டவரே பேசும் உமது அடியான் கேட்கிறேன் என்று சொன்னார். அதுவே அவரது இறைவாக்கினர் அழைப்பின் தொடக்கமாக இருந்தது. தாவீது திரு பாடல்களில் இறைவனோடு பேசினார், அழுதார், புகழ்ந்தார், கேள்வி கேட்டார். அதனால் தான் அவர் இறைவனின் இதயத்திற்கு ஏற்ப மனிதன் என அழைக்கப்பட்டார். இதிலிருந்து ஒரு உண்மை தெளிவாகின்றது. இறைவனோடு உரையாடியவர்கள் வரலாற்றை மாற்றினார்கள். இறைவனை பற்றி மட்டும் அறிந்தவர்கள் நிலைத்திருக்கவில்லை. இஸ்ராயேல் மக்களின் வரலாற்றிலும் இதே உண்மை மீண்டும் மீண்டும் வெளிப்படுகின்றது. அவர்கள் ஆலயத்தை வைத்திருந்தார்கள், சட்டத்தை அறிந்திருந்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் பல நேரங்களிலே இறைவனோடு உறவை இழந்ததால் அவர்கள் திசை மாறினார்கள். அவர்களிடம் சடங்கு இருந்தது, ஆனால் உரையாடல் இல்லை. திருவிவிலியம் சொல்கிறது, வெளிப்புற மதம் மட்டும் போதாது, உள்ளார்ந்த உறவு வேண்டும். இறைவாக்கினர்கள் இதையே மீண்டும் மீண்டும் அறிவித்தார்கள். இந்த மக்கள் என்னை தங்கள் உதடுகளால் புகழ்கிறார்கள், ஆனால் அவர்களின் இதயம் என்னிடமிருந்து தூரமாக உள்ளது. இதனுடைய ஆழ்ந்த அர்த்தம், இறைவனை பற்றி பேசுவது மட்டும் போதாது, அவரோடு வாழ வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே
பேதுரு எழுந்து நின்று சாட்சி அளிக்கின்றார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை இறைவன் உயிர்த்தெழுப்பினார். இது வெறும் தகவல் அல்ல, உயிருள்ள அனுபவத்தின் வெளிப்பாடு. பயத்தில் இருந்த பேதுரு இப்போது புனித ஆவியால் நிரம்பி தைரியமாக பேசுகின்றார். அவர் இயேசுவை பற்றி மட்டும் பேசவில்லை, மாறாக உயிர்த்த கிறிஸ்துவோடு வாழ்கிறார். உண்மையான சாட்சி என்பது அறிவு அல்ல, அது உறவின் விளைவு. இன்றைய 2ஆம் வாசகத்திலே பேதுரு ஆழமாக சொல்கின்றார், நாம் வெள்ளி அல்லது பொன்னால் அல்ல, கிறிஸ்துவின் மதிப்புமிக்க இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். இதனுடைய ஆழமான அர்த்தம், நம்முடைய வாழ்க்கை ஒரு விலை மதிப்பற்ற மீட்பின் விளைவு. ஆனால் அந்த மீட்பு வெறும் கருத்தாக இருந்தால் அது மாறாது, அது உறவாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்றால் நாம் அவரோடு உயிருள்ள உறவில் வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே விசுவாசம் ஒரு கோட்பாடு அல்ல, அது ஒரு உறவு. மேலும் இன்றைய புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். இயேசு இந்த உலகில் வந்தது இழந்த உரையாடலை மீட்டெடுக்கவே. அவர் சீடர்களை அழைத்தது ஒரு கருத்தியல் பாடசாலைக்கு அல்ல, ஒரு உறவுக்குள். என்னை பின்பற்றுங்கள் என்பது தகவல் அல்ல, வாழ்வை பகிரும் அழைப்பு. அவர் அவர்களோடு நடந்தார், பேசினார், சாப்பிட்டார், அழுதார், மகிழ்ந்தார். இதுவே உறவின் ஆழம். இந்த உண்மையின் மிக அழகான வெளிப்பாடு எம்மாவுஸ் நிகழ்வு. 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு நடக்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்கள், சோர்வடைந்தவர்கள். அவர்கள் இயேசுவை பற்றி பேசுகின்றார்கள், ஆனால் இயேசுவோடு பேசவில்லை. அதனால் அவர்கள் அருகில் இருந்த உயிர்த்த ஆண்டவரை அடையாளம் காணவில்லை. ஆனால் இயேசு அவர்களோடு நடக்கின்றார். திருவிவிலியம் அருமையாக விளக்குகின்றது. அப்பத்தை முறிக்கின்றார். அந்த தருணத்தில் அவர்களின் கண்கள் திறக்கப்படுகின்றன. இதுவே திருப்பலியின் முழு வடிவம். வார்த்தை, நற்கருணை மற்றும் உயிருள்ள சந்திப்பு. இன்று உலகம் இதே எம்மாவுஸ் நிலையை அனுபவிக்கின்றது. தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனித இதயம் சோர்வாக இருக்கின்றது. குடும்பங்களில் அமைதி குறைகிறது. இளைஞர்கள் மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள். ஏன்? நாம் மனிதர்களோடு அதிகமாக பேசுகின்றோம், ஆனால் இறைவனோடு பேசுவது குறைந்து விட்டது. நாம் பிரச்சனைகளை பகிர்கின்றோம், ஆனால் ஆண்டவரே என்னோடு தங்கும் என்று சொல்வதில்லை. இதுவே எம்மாவுஸ் நிலை. இதை புரிந்து கொள்ள திருவிவிலியத்தில் சில முக்கிய எடுத்துக்காட்டுகளை நாம் அறிய வேண்டும். மரிய மகதலேனா அழுதாள், ஆனால் இயேசு மரியா என்று பெயர் சொல்லி அழைத்த போது அவள் மாற்றம் அடைகின்றாள். சமாரிய பெண் தண்ணீர் கேட்டு வந்தாள், ஆனால் இயேசுவோடு உரையாடிய போது சாட்சியாக மாறினாள். மார்த்தா வேலை செய்தாள், மரியா இயேசுவோடு அமர்ந்திருந்ததால் ஆசீர்வதிக்கப்பட்டாள். பேதுரு பயத்தில் இருந்தார், ஆனால் இயேசுவோடு உரையாடிய பிறகே திருத்தூதராக மாறினார். பரிசேயர்கள் அறிவு பெற்றிருந்தார்கள், ஆனால் உறவு இல்லாததால் இயேசுவை அடையாளம் காணவில்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிவு மட்டும் போதாது, உரையாடல் வேண்டும், உறவு வேண்டும். நற்கருணையை பாருங்கள். யூதாஸ் இயேசுவின் கையிலிருந்து அப்பத்தை பெறுகின்றார், ஆனால் அவருடைய உள்ளம் தயார் நிலையில் இல்லை. அதனால் அவர் வாழ்க்கையிலே மாற்றமில்லை. நற்கருணை பெறுவது மட்டும் போதாது, எந்த மனநிலையோடு பெறுகிறோம் என்பதே முக்கியம். நற்கருணை என்பது வெறும் சடங்கு அல்ல, அது உயிருள்ள கிறிஸ்துவோடு உரையாடல். புனித பவுல் சொல்வது போல, இது ஆண்டவரின் உடலும் இரத்தமும். ஆகவே நாம் பாவத்தோடு மன கசப்போடு வரக்கூடாது, மனம் திரும்பி நம்பிக்கையோடு வர வேண்டும். ஒரு மலை பகுதியில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் எளிமையானவர். பெரிய கல்வி இல்லை, ஆனால் ஆழமான ஜெப வாழ்க்கை கொண்டவர். தினமும் காலை அவர் ஒரு சிறிய பாதையில் சென்று மலைக்கு சென்று அமர்ந்து ஜெபிப்பார். அவர் வாயால் அதிகமாக பேச மாட்டார். சில நேரம் அமைதியாக இருப்பார், சில நேரம் மெதுவாக ஆண்டவரே என்று மட்டும் சொல்வார். ஒரு நாள் ஒரு இளைஞன் அவரை பார்த்து கேட்டார், தாத்தா, நீங்கள் தினமும் இங்கே வந்து என்ன செய்கிறீர்கள்? நீண்ட ஜெபங்களும் இல்லை, வேதாகம வாசிப்பும் இல்லை, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? முதியவர் சிரித்து கொண்டு சொன்னார், நான் பேசுவதை காட்டிலும் அதிகமாக கேட்கிறேன். இளைஞன் குழப்பமடைந்தான்.
கேட்கிறீர்களா? யாரிடம்? முதியவர் வானத்தை பார்த்து சொன்னார், இயேசுவிடம். பின்னர் அவர் மெதுவாக விளக்கினார், ஆண்டவரே, இன்று என் வாழ்க்கை இதுதான். என் மகிழ்ச்சியும் என் காயங்களும் என் கவலைகளும் உமக்கு தெரியும். பின்னர் நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த அமைதியிலே அவர் என்னோடு பேசுகிறார். சில நேரம் ஆறுதல் தருகிறார், சில நேரம் தைரியம் தருகிறார், சில நேரம் அமைதியை மட்டும் தருகிறார். இளைஞன் ஆச்சரியமாக கேட்டான், அப்படியா? நீங்கள் அவரை கேட்கிறீர்களா? முதியவர் சொன்னார், ஜெபம் என்பது நான் மட்டும் பேசுவது அல்ல, அது நான் நிறுத்தி இறைவனை கேட்பதும். அந்த இளைஞன் அன்றிலிருந்து புரிந்து கொண்டான், ஜெபம் என்பது வார்த்தைகள் அல்ல, அது ஒரு உறவு. சில நேரம் பேசுதல், சில நேரம் அமைதியாக கேட்பது மற்றும் எப்போதும் இறைவனோடு இருப்பது. வார்த்தையின் வழிபாட்டில் இயேசு நம்முடன் பேசுகிறார். நற்கருணையில் அவர் நமக்குள் வருகிறார். அனுப்புதலில் அவர் நம்மை உலகிற்கு அனுப்புகிறார். ஆனால் இந்த மூன்றும் மாற்றத்தை தர வேண்டுமெனில் நாம் அவரோடு பேச வேண்டும். எம்மாவூஸ் சீடர்கள் அப்பத்தை முறிக்கும் தருணத்தில் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இதுவே உண்மையான ஆன்மீக மாற்றம். அது மனிதனை திசை மாற்றுகின்றது, நம்பிக்கையை மீட்டெடுக்கின்றது, வாழ்க்கையை உயிர்ப்பிக்கின்றது. வாழ்ந்தவர்களே, இது நாம் ஆழமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். நான் இனிமேல் இயேசுவை பற்றி மட்டும் பேசும் மனிதன் அல்ல, நான் இயேசுவோடு பேசும் மனிதன். என் ஜெபம் தகவல் அல்ல, உரையாடல். என் திருப்பலி கடமை அல்ல, சந்திப்பு. என் வாழ்வு மதம் அல்ல, உறவு. இப்போது நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆதாமின் காலத்தில் இருந்த அந்த உயிருள்ள உரையாடலை எங்களுக்குள் மீண்டும் உருவாக்கும் அருளை தாரும். ஆபிரகாம் போல உம்மோடு பேசும் விசுவாசத்தை தாரும். எம்மாவூஸ் சீடர்களை போல உம்மை அடையாளம் காணும் கண்களை தாரும். எங்கள் வீடுகளை உரையாடலின் ஆலயமாகவும் எங்கள் இதயங்களை ஜெபத்தின் இல்லமாகவும் மாற்றும். வார்த்தையில் எங்கள் இதயத்தை எரிய செய். நற்கருணையில் உம்மை உணர செய். எங்களை உம் அமைதியின் சாட்சிகளாக அனுப்பும். ஆமேன்.